மீண்டும் ஒரு விளையாடிய உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. IPL 32வது போட்டியாக இன்றைய தினத்தில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய இரு அணிகளுடன் போட்டி அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் ஆரம்பமாகின்றது. நாணய சுழற்சி வெற்றி பெற்றிருந்தார்கள் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியாகவே தமது அணியை முதலாவதாக களத்தடுப்பை தேர்வு செய்ததும் குறிப்பிடத்தக்கது. அதன் காரணமாக குஜராத் டைட்டன்ஸ் துடுப்பாட்ட வீரர்கள் மிகவும் குறைந்த ஓட்டங்களுக்கு ஆட்டம் இழந்திருந்தும் குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் விருத்திமன் சஹாய் 2 ஓட்டங்கள், சுப்மன் கில் அணியின் தலைவர் 8 ஓட்டங்கள், சாய் சுதர்சன் 12 ஓட்டங்கள் பெறப்பட்டன. துரதிருஷ்டவசமாக ரன் அவுட் முறையில் ஆட்டம் இழந்திருந்தார். டேவிட் மில்லர் 2 ஓட்டங்கள், அபினவ் மனோகர் 8 ஓட்டங்கள், தேவ் ஆட்டியா 8 ஓட்டங்கள் மற்றும் நூர் அகமட் 1 ஓட்டம், ஷாருக் கான் 0, மோஹித் சர்மா 2 ஓட்டங்கள், ஸ்பென்சர் ஜான்சன் ஆட்டம் இழக்காது 1, ரஷீத் கான் இறுதி நேரத்தில் ஒரு 24 பந்துகள் எதிர்கொண்டு முக்கியமான 31 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த 4 ஓட்டங்கள் 2, ஒரு 6 ஓட்டங்கள் அடங்கலாக. அதன் காரணமாக 17.3 பந்து வீச்சில் சகல விக்கெட்டுகளும் இழந்து 89 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகவே குஜராத் டைட்டன்ஸ் அணியை பொறுத்தவரையில் அதி குறைந்த ஓட்டங்களுக்கு ஆட்டம் இழந்த ஒரு சம்பவமாகவும் இந்த போட்டி மாறியிருக்கிறது. இந்த 2024ஆம் ஆண்டுக்கான IPLிலே குறைந்த ஓட்டங்கள் பெறப்பட்ட ஒரு போட்டியாகவும் இப்பொழுது குஜராத் டைட்டன்ஸ் தமது அணியை பதிவு செய்திருக்கிறது. இந்த போட்டியில் எந்த ஒரு வீரரும் இணைப்பாட்டம் அமைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்க. அதாவது 20க்கும் அதிகமான ஓட்ட எண்ணிக்கையை இணைப்பாட்டம் அமைக்காதன் காரணமாக இந்த குறைந்த ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளும் இழந்திருந்தது என்ற ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவத்தினை இந்த போட்டியில் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை பொறுத்தவரையில் பந்து வீச்சில் முகேஷ் குமார் 2.3 பந்துகளில் 14 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளையும், கிறிஸ்டன் ஸ்டாப் மற்றும் இஷாந்த் சர்மா தலா 2 விக்கெட்டுகளையும், கலீல் அகமட், அக்ஷர் பட்டேல் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை பொறுத்தவரையில் 90 ஓட்டங்கள் தேவைப்பட்டன 20 பந்து ஓவர்களில் எதிர்கொண்டு. பிருத்வி ஷா 7 ஓட்டங்கள், அபிஷேக் போரல் 15 ஓட்டங்கள், ஜாக் பிரேசர் 10 பந்துகள் அதிரடியாக 4 ஓட்டங்கள் 2, 6 ஓட்டங்கள் 2 அடங்கலாக 20 ஓட்டங்களை அதிகப்படியாக பெற்றுக் கொடுத்தனர். சாயோ 10 பந்துகளில் ஒரு 4, 2, 6 ஓட்டங்கள் அடங்க 19 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். எதிரரசில் ரிஷாட் பண்ட் 11 பந்துகள் எதிர்கொண்டு 4 ஓட்டம் 1, 6 ஓட்டம் 1 அடங்கலாக ஆட்டம் இழக்காது 16 ஓட்டங்களை பெற்றிருந்தார். சுமித் குமார் அவருக்கு ஒரு உறுதுணையாக 9 ஓட்டங்களோடு ஆடுகளத்தில் ஆட்டம் இழக்காமல் இருந்த வேளையில் 8.5 பந்தில் 4 விக்கெட்டுகள் மாத்திரமிருந்து 92 ஓட்டங்களுக்கு இந்த போட்டியை பெற்றிருந்தார்கள். ஆகவே 6 விக்கெட் வித்தியாசத்தில் மற்றும் 67 பந்து வீச்சில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். முதல் 6 பந்து ஓவர்களிலே 67 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை பொறுத்தவரையில். ஆகவே இந்த வெற்றியின் மூலம் 9வது இடத்தில் இந்த போட்டி தொடங்க முன்னிருந்த டெல்லி கேபிட்டல்ஸ் 6ஆம் இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது. 7 போட்டிகளில் மொத்தமாக பங்கேற்று 3 வெற்றி 4 தோல்விகள் என 6 புள்ளிகளோடு இப்பொழுது 6ஆம் இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது. குஜராத் டைட்டன்ஸ் அணியை பொறுத்தவரையில் இன்றைய போட்டியில் சந்தீப் பொழியல் அறிமுகம் கண்டிருந்தார். 3 பந்து ஓவர்களில் 40 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தாலும் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். ஸ்பென்சர் ஜான்சன் மற்றும் ரஷீத் கான் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்த இந்த போட்டியில் ரிஷாட் பண்ட் ஆட்ட நாயகன் விருதினை பெற்றுக் கொடுத்திருந்தார். 4 ஆட்டமிழப்புகள் மற்றும் ஆட்டமிழக்காத 16 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததன் காரணமாக இந்த போட்டியில் ஆட்ட நாயகன் விருதினை பெற்றுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ரிஷாட் பண்ட். மீண்டும் ஒரு விளையாட்டுச்சோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.